நான் ஜியோ சிம்லேருந்து வேறு சிம்க்கு மாறிட்டேன் ப்ரோ. அப்படியா? எந்த சிம்க்கு மாறினீங்க ப்ரோ? நான் ஜியோலேருந்து ஏர்டெல் வந்துட்டேன் ப்ரோ. எது ஏர்டெலா? டே ஏர்டெலு, இந்த சம்பவம் எப்போ ஆரம்பிச்சதுன்னா 2024 எந்த மாசம்னு மறந்து போச்சு. அப்போ என்கிட்ட ஒரு விவோ V20 ஃபோன் தான் இருந்தது. தலைவன் வந்துட்டு நான் கிட்டத்தட்ட 6-7 வருஷமா வச்சிருந்தேன். தலைவனுக்கு வயசாயிடுச்சு, அவனால முடியல, அதனால ரொம்ப திற ஆரம்பிச்சிட்டான். சரி ஃபோனை மாற்றுவோமேன்னு சொல்லிட்டு இந்த நத்திங் ஃபோன் 2 அப்படின்னு ஃபோன் வந்துச்சுல, அதை வாங்கினேன். இந்த நத்திங் ஃபோன் 2ன்றவன் இந்தியாவில் சேர்ந்தவன் கிடையாது, அவன் துபாயை சேர்ந்தவன். நான் வேற அப்போ அகமதாபாத்தில் இருந்தேன். எதுக்குடா நீ அகமதாபாத்தில் இருந்த அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வீடியோ போய் பாருங்க, அப்போ உங்களுக்கு புரிஞ்சிடும். நான் அகமதாபாத்தில் விவோ V20 வச்சு ஓட்டிக்கிட்டு இருந்தேன். துபாயிலிருந்து நத்திங் ஃபோன் வந்துட்டு இருந்துச்சு. நான் லீவுக்கு சென்னைக்கு வந்தேன், என் ஃபேமிலியும் சென்னைக்கு வந்தாங்க. இந்த ஃபோனை வாங்கிட்டு வந்துட்டாங்க. அப்போ வந்துட்டு நான் ஜியோ சிம் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இந்த நத்திங் ஃபோனில் ஏதாவது ஒரு சிம்மை போட்டால் தான் ஆக்டிவேட் பண்ண முடியும். சரின்னு சொல்லிட்டு நான் என்னோட ஜியோ சிம்மை தூக்கி இந்த நத்திங் ஃபோனில் போட்டு ஆக்டிவேட்டும் பண்ணிட்டேன். பார்த்தா 4G தான் எடுக்குது. இத்தனைக்கும் நான் வச்சிருந்த சிம்மு 5G சிம்மு, என்னோட ஃபோனும் 5G தான். அப்படி இருந்தும் 4G நெட் தான் எடுத்துட்டு இருக்கு. என்னடா இப்படி இருக்குதே அப்படின்னு போய் பார்த்தா ஒரு இடத்துல ஏதோ ஒரு பிளாக் போஸ்ட்ல போட்டுருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஜியோக்கு இன்டர்நேஷனல் பேண்ட்வித் கிடையாது, அதனால அது 4G மட்டும் தான் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வேற வழியே இல்லாம இந்த ஏர்டெல் அவங்ககிட்ட போக வேண்டியதா போயிடுச்சு. சரி ஏர்டெல் சிம் மாத்தலாம்னு சொல்லிட்டு இந்த ஏர்டெல்காரங்கிட்ட போய் கேட்டா அவன் 5Gலாம் வரும், எந்த ஃபோனா இருந்தாலும் 5G வரும், அது வரும், இது வரும், ஐயோ அன்லிமிட்டட் எல்லாம் சொன்னான். நானும் என் ஃபோனில் அந்த ஏர்டெல் சிம்மை எடுத்து போட்டு செக் பண்ணி பார்த்தேன், 5Gலாம் வந்தது. சரி ஒழுங்காக தான் இருக்கும் போல அப்படின்ட்டு நம்பி ஏர்டெல் பக்கம் போனேன். ஒரு மாதம் டைம் வேற கேட்டானுங்க. நீங்கள் 1 மாதம் கழிச்சு வாங்க, உங்களோட கரண்ட் பிளான் முடியட்டும், அதுக்கப்புறமா நம்ம போர்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு 1 மாதம் டைமை கேட்டாங்க. 1 மாதம் கழிச்சு போய் ப்ரீபெய்டில் ஏர்டெல் சிம்மை வாங்கி போட்டேன். ஏர்டெல் ப்ரீபெய்டு ஏதோ ஒரு பிளான் கட்ட சொன்னாங்க. இதை போட்டால் தான் வேலை நடக்கும், இதை போட்டால் தான் உங்களுக்கு அன்லிமிட்டட் 5G கிடைக்கும்னு கட்ட சொன்னாங்க. நானும் நம்பி கட்டினேன். ஏர்டெல் பிளானை போட்டாச்சு, ஏர்டெல் சிம்மையும் போட்டாச்சு, ஆக்டிவேட்டும் பண்ணியாச்சு. ஃபோனில் 5Gன்னு கொட்டை எழுத்துல காமிச்சிக்கிட்டு இருந்தது. நான் யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஒரே நாளில் மொத்த 5Gயும் காலி. என்னடா அன்லிமிட்டட்னு சொன்னீங்க, என்னடா எந்தது இல்லை. ஏர்டெல் சிம்மா வாங்கியாச்சு, ஏர்டெல் சிம்மை நத்திங் ஃபோனில் போட்டாச்சு, ஆக்டிவேட்டும் பண்ணியாச்சு. அது 5Gன்னு கொட்டை எழுத்துல காட்டவும் ஆரம்பிச்சிருச்சு. சரி 5G போட்டாச்சு, அன்லிமிட்டட் 5G தானே, நல்லா போட்டு தாக்குன்னு தாக்குவோன்ட்டு நானும் தாக்க ஆரம்பிச்சிட்டேன். யூஸ் பண்ண ஆரம்பிச்சு ஒரு 3 மணி நேரத்தில் மொத்த டேட்டாவும் காலி. என்னடா அன்லிமிட்டட் 5G நீங்கள் ஒன்றுத்தையுமே காணமே அப்படின்னு நான் போய் கேட்டேன். அவனும் எல்லாத்தையும் செக் பண்ணுற மாதிரி ஒரு ஆக்டிங்கை போட்டுட்டு, சார் ப்ரீபெய்ட் யூசர்ஸுக்கெல்லாம் அன்லிமிட்டட் 5G கொடுக்க மாட்டோம் சார்ன்னு நான் பாருங்க. ஏண்டா இதை நீங்கள் நான் சிம்மை வாங்குறதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தா நான் போஸ்ட் பெய்டுக்காவது மாறி வாங்கியிருப்பேனேடான்னு கேட்டால் ஐ எம் வெரி சாரி, எங்கள் கையில் ஒன்றும் இல்லைன்ட்டானுங்க. நம்மளால நீங்க எதுக்கும் ஃபோன் 5G ஃபோனு தானா, சிம்மு 5G நெட்வொர்க் சப்போர்ட் பண்ணுமா, உங்க ஏரியால 5G இருக்கா, அது இது எல்லாத்தையும் கேட்டானுங்க. நானும் எல்லாத்தையும் செக் பண்ணேங்க, எல்லா ப்ரூஃபையும் வேற கொடுத்தேன். இந்த நெட்வொர்க் கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த ஸ்பீட் டெஸ்ட் இருக்கும்ல, அதையும் எடுத்து பார்த்தாச்சு. இன்னொரு பச்சை கலர் ஆப் இருக்கும், அது என்ன எனக்கு தெரியல, கண்டுபிடிச்சா போடுறேன். அந்த ஆப்ல 5G எடுக்குமா, அவங்க ஏரியால 5G எடுக்குமா இல்லையான்னு கண்டுபிடிக்கிற ஆப் அந்த 5Gன்னு நல்லா காட்டிக்கிட்டு இருந்துச்சு. 5G எடுக்குது அப்படின்ட்டு. என் சிம்மும் 5G தான், நான் கொண்டு போய் காமிச்சிட்டேன். என் ஃபோனு 5G கம்பேட்டபிள் எல்லாத்தையும் காமிச்சிட்டேன், எல்லா ப்ரூஃபையும் கொடுத்துட்டேன். அப்பவும் எங்களால ஒண்ணுமே பண்ண முடியாதுன்ட்டு ஒரு சிரிப்போட சொன்னாங்க பாருங்க. இதெல்லாம் வேலைக்கு ஆகாது, நம்ம டைரக்டா ஏர்டெல் கஸ்டமர் கேர் ஆன்லைன் நம்பருக்கு கால் பண்ணலான்ட்டு நெட்டெல்லாம் சர்ச் பண்ணி ஒரு நம்பரை பிடிச்சி ஃபோனை எடுத்து கால் பண்ணி கேட்கவும் ஆரம்பிச்சேன். அந்த இருக்கானே அவனுக்கு கால் பண்ணா எங்க மனுஷன் பேசுறான், ரெக்கார்டட் வாய்ஸ்ல ஒரு அக்கா தான் பேசிட்டு இருக்காங்க. உங்களுக்கு இதுல நொட்டனா 1 அமுக்குங்க, அதுல நொட்டனா 2 அமுக்குங்கன்னு சொல்லிட்டு 9 நம்பரையும் அமுக்க வச்சுட்டான். எடுத்து பார்த்தா 1ல இருந்து 9 வரைக்கும் எல்லா நம்பரும் இருக்கு. அப்போ ஒன்று சொன்னாங்க அந்த அக்கா, எங்களால உங்களுக்கு ஒரு உதவியும் பண்ண முடியாது, கிளம்புங்க. ஆன்லைன் கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணா இவ்வளவு ரோதனை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஆஃப்லைன்ல இந்த ஏர்டெல் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது கடை இருக்குமே, அங்க போயிட்டு நம்ம பிரச்சனையை சொல்லி சால்வ் பண்ணுவோம் அப்படின்னு நானும் கிளம்புனேன். இதுக்கு முன்னாடி நடந்த எல்லாத்தையும் கூட நான் முடிச்சிட வேண்டாம். நான் அந்த ஏர்டெல் கஸ்டமர் கேர் ஆஃப்லைன்ல போய் பட்ட பாடு இருக்கே. டே ஏர்டெல், நான் போனேன், சிம்மு ஃபோனு எல்லாத்தையும் தூக்கிக்கிட்டு போனேன். அங்கே போனால் ஒருத்தன் உட்காந்துருந்தான். அண்ணே பாருங்கண்ணே,
இப்போ நான் ஒரு ப்ரீபெய்ட் சிம்மு வாங்கினேன், 5G சிம்முனே, 5G ஃபோனுனே, 5G எடுக்கிற நெட்வொர்க்கு எல்லாமே 5G இருக்கு, அன்லிமிட்டட் 5G கொடுக்க மாட்டேங்கிறேன்னு சொன்னா அப்படின்றான். என்னன்னே இது எல்லாமே கரெக்டா இருக்குனே, ப்ரீபெய்டுக்கு டாப் அப் கூட பண்ணிட்டேனே, டாப் அப் பண்ணி கொஞ்ச நாள் கூட ஒரு நாள் கூட முழுசா யூஸ் பண்ணலடே, மொத்த நெட்டும் காலி ஆயிடுச்சுன்னா அப்படின்றான். அண்ணே விளையாடாதீங்கண்ணே, எதையாவது பண்ணி கொஞ்சம் போட்டு கொடுங்கண்ணே அப்படின்னு சொன்னா எல்லாத்தையும் பார்த்துட்டு அவன் ஒன்று சொன்னான் பாருங்க, நெட்வொர்க் எல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை தம்பி, உன் போன்லயும் ஏரியால தான் பிரச்சனை, நீ அதை போய் பார்த்துக்கோன்னு அமுச்சு விட்டாங்க. எனக்கு சம்மகம் வந்தது, வண்டையா வார்த்தை வாயிலிருந்து சரண்டமா வந்தது, அவனை தீச்சி எடுத்திருப்பேன். ஆனா நான் ஒண்ணுமே பண்ணாம வந்துட்டேன். என்ன பண்றது ஏது பண்றது, டாப் அப்பையும் பண்ணிட்டோம், சிம்மா வச்சுக்கிட்டு 5G இல்லாம இப்படின்றதுக்குள்ள எல்லா நெட்டும் காலி ஆயிடுது, என்னதான்டா பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கோம் தான் எனக்கு இந்த சிம்மு, அதாவது ஜியோல இருந்து ஏர்டெல் மாறும் போது எனக்கு இந்த சிம்மை கொடுத்தாருல ஒரு அண்ணே, அந்த அண்ணனுக்கே கால் பண்ணி புலம்ப ஆரம்பிச்சேன். ஆனா சார் சவுண்ட் வரலையே சார், எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. அப்பதான் அவர் சொன்னாரு, இந்த பிரச்சனை உனக்கு மட்டும் இல்லப்பா, உனக்கு அப்புறமா வாங்கின எல்லாருக்கும் இதே பிரச்சனை தான் பண்றாரு, நான் மட்டும் தனியா அடி வாங்கல, ஒரு கூட்டமே என் கூட சேர்ந்து அடி வாங்கிக்கிட்டு இருக்கு சந்தோஷப்படுவா, இல்ல கூட்டமா எங்களை ஏமாத்துறாங்களேன்னு சொல்லி வருத்தப்படவான்னு தெரியாத ஒரு நிலைமையில இருந்தேன். அப்பதான் அந்த அண்ணா சொன்னாரு, தம்பி ப்ரீபெய்ட்ல தான் இப்படி கோல்மால் பண்றாங்க, நீ வேணா போஸ்ட் பெய்டுக்கு மாறிக்கோப்பா, நான் வந்துட்டு ஒரு 2 வருஷமா போஸ்ட் பெய்டு ஏர்டெல் போஸ்ட் பெய்டு தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், எனக்கு ஒழுங்காதான்ப்பா நெட்டு வருது, நீ வேணா இந்த போஸ்ட் பெய்ட் சிம்முக்கு மாறு, கொஞ்சம் நல்லா இருக்கும்னு ஆறுதலா பேசினாரு. அந்த அண்ணன் சொன்ன வார்த்தையை நம்பி ப்ரீபெய்ட்ல இருந்து போஸ்ட் பெய்டுக்கு புதுசா ஒரு சிம்மையும் வாங்கி போட்டேன். போஸ்ட் பெய்ட் சிம்மை வாங்குறதுக்கு 540 ரூபாய் புதுசா கட்டி புதுசா ஒரு சிம்மு வர்றதுக்கு ஒரு வாரம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா அந்த போஸ்ட் பெய்ட் சிம்மும் வந்துச்சு. 540 ரூபாய் கட்டினாதான்ப்பா உனக்கு அன்லிமிட்டட் நெட்டு போஸ்ட் பெய்ட்ல வரும்னு அந்த அண்ணா சொன்னாரு. சரின்ட்டு வேற வழி இல்லாம 540 ரூபாயும் கட்டி அந்த சிம்மையும் போட்டேன். ஒரு நாள் 50 GB கொடுத்தான், அன்லிமிட்டட்ப்பா, அன்லிமிட்டட் 5G, அன்லிமிட்டட் 5G வர வரைக்கும் உனக்கு இந்த 50 GB இருந்து எடுக்க மாட்டோம், ஆனா எப்ப அந்த 5G 4Gக்கு மாறுதோ அப்போ இந்த 50 GB இருந்து நாங்க எடுப்போம்னு சொன்னாரு. நானும் பார்த்து எங்கெல்லாம் 5G அப்படின்னு காட்டுதோ அங்க மட்டும் தான் நான் மொபைல் டேட்டாவே யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நான் என்ன சொல்றது, அந்த சிம்மு வாங்கின நைட்டு வரைக்கும் நல்லா அங்க போச்சு, அந்த 50 GB அப்படியே இருந்தது. ஒரு வழியா நம்ம ப்ராப்ளம் முடிஞ்சதுடான்ட்டு போனை ஆஃப் பண்ணி வச்சு படுத்துட்டு காலையில ஏதோ ஒரு வேலைன்ட்டு அவசரமா போனை எடுத்து பாக்கெட்ல போட்டு நடு ரோட்ல போயிட்டு சரி யாருக்கும் வாட்ஸ்அப் அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓபன் பண்ணி பாக்குறேன், நெட் எடுக்கல. என்னால வாட்ஸ்அப் யூஸ் பண்ண முடியல, இன்ஸ்டா யூஸ் பண்ண முடியல, இன்டர்நெட் காலிங்கும் பண்ண முடியல, ஒரு உண்டைய முடியல. என்னடான்னு பார்த்தா அந்த 50 GB நைட்டோட நைட்டா காணாம போயிடுச்சு. நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. என்னால சுத்தமா நம்பவே முடியல, ஏன்னா நான் அதுக்கு முன்னாடி நாள் எங்க 5G இருக்கோ அவங்க மட்டும்தான் பார்த்து யூஸே பண்ணேன். பார்த்து யூஸ் பண்ணதுல நான் நார்மலா போனை யூஸ் பண்றதை விட 3 மணி நேரம் கம்மியா யூஸ் பண்ணிருக்கேன்ட்டு எனக்கு அலர்ட்டே வந்துருச்சு. அப்படி இருந்தும் நைட்டோட நைட்டா என் 50 GB தூக்கிட்டாங்க. என்னடான்ட்டு நான் எனக்கு சிம்மு கொடுத்த அண்ணனுக்கே மறுபடியும் கால் பண்ணி கேட்டேன். அவர் சொல்றாரு, தம்பி இது என்ன புதுசா நடக்குது எனக்கு ஒன்றும் தெரியல, எனக்கெல்லாம் நல்லா தான்ப்பா வருது, இரு நான் லேப்டாப்குள்ள போய் செக் பண்ணி பாக்குறேன்னு அவர் செக் பண்ணவும் போனாரு. செக் பண்ணும் போது தான் தெரிஞ்சுதான் நைட்டோட நைட்டா ஏர்டெல் உன் நெட்டை தூக்கிட்டாங்க அப்படின்ட்டு. ஏப்ரல் ஃபூல். நம்ப முடியல, என்னாலையும் தான். என்கிட்ட ப்ரீபெய்ட் சிம்மா வாங்கி அதை டாப் அப் பண்ணி அதை யூஸ் பண்ணா அதை வச்சு ஒரு விபூதி அடிக்கிறான். சரின்ட்டு இவங்கிட்ட போஸ்ட்பெய்ட் சிம்மா வாங்கி அதை வச்சு அதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தா அதுக்கும் விபூதி அடிக்கிறான். நான் பார்த்தா அவனுக்கு எப்படி தெரியுது, டேய் ஏர்டெல் வேற என்ன பண்றது, வேற யாருக்கும் கால் பண்ண எடுக்க மாட்டாங்க, ஏர்டெல் கஸ்டமர் கேருக்கு கால் பண்ண அவன் கையை விரிச்சிடறான். எனக்கு வேற வழியே தெரியல, மறுபடியும் எனக்கு சிம்மு கொடுத்த அண்ணனுக்கே கால் பண்ணி என்ன இப்ப என்னதானே பண்றது அப்படின்னு கேட்டா, தம்பி உனக்கு வேற வழியே இல்லப்பா, ஒரு 120 ரூபாய்க்கு ஒரு டாப் அப் பிளான் இருக்கு, அதை போட்டுக்கோ பண்றாரு. 540 ரூபாடா, 540 ரூபாடா ரேஷ், 540 ரூபாய்க்கு டாப் அப் பண்ணதும் இல்லாம 120 ரூபாய்க்கு ரீசார்ஜ் வேற பண்றேன்டா. டே ஏர்டெல், அந்த 120 ரூபாய் டாப் அப் பண்றத தவிர எனக்கு வழியே இல்லை. அந்த 120 ரூபாய் டாப் அப் பண்றப்ப அப்ப எனக்கு நெட்டுமே இல்லை.
ரோட்ல போற ஒருத்தர்கிட்ட ஹாட்ஸ்பாட்டை கடன் வாங்கி 120 ரூபாய் டாப் அப் பண்ணதுக்கு அப்புறமா தான் நெட்டே வந்தது. அப்பவும் 5Gன்னு கொட்ட இடத்துல காத்திட்டு இருக்கு, நெட்டு சரசரன்னு இறங்கிக்கிட்டு இருக்கு. இவனை நம்பினா சரிப்பட்ட வராதுன்னு சொல்லிட்டு எங்க வீட்டுல ஹோல்டர்ல போட்டு வச்சிருந்த ஒரு வைஃபைய மறுபடியும் ரெஸ்யூம் பண்ணேன். அதுக்கு ஒரு 600 ரூபாய் கட்டினேன். சரி, புது ஃபோன் வருது, ஏர்டெல் வேற மாறுறோம், அன்லிமிட்டட் 5G கிடைக்கும், எதுக்குடா வைஃபை அப்படின்னு சொல்லிட்டு வைஃபை கட் பண்ணி வச்சிருந்த என்ன ப்ரீபெய்ட் சிம் வாங்க வச்சு, போஸ்ட்பெய்ட் சிம் வாங்க வச்சு, அதை டாப் அப் வேற பண்ண வச்சு நடு ரோட்ல நிக்க வச்சு தான் இந்த லூசுக்கு கூடமா லூசு கூடயா அப்படின்னா இவ்வளவு கஷ்டப்பட்டு சிம்மா வாங்கி மொபைல் டேட்டாவை ஆக்டிவேட் பண்ணா இப்ப பாதி நேரம் மொபைல் டேட்டா ஆஃப்ல தான் கிடக்கு, வைஃபையோட தான் கனெக்ட் ஆகி கிடக்கு என் மொபைல். ஏன் என்ன பண்றது, இவனை நம்ப முடியலையே. எப்படா இவன் மொபைல் டேட்டாவை ஆன் பண்ணுவான், எப்படா நம்ம ஸ்டாவை போட்டு உறிஞ்சு குடிக்கலான்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறான் இவன். முடியலடா, முடியல. ரைட்டு, உங்களை எத்தனை பேர் ஏர்டெல் யூசர்ஸ் இருக்கீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அவன் உங்ககிட்ட என்னென்ன மாதிரி தினசா விளையாடி இருக்கிறான், டிஃப்ரெண்டா காய் நகர்த்திருக்கான்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. படிக்கும்போது எனக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். அப்படியே போற வழியில இந்த சப்ஸ்கிரைப் லைக் பட்டனுக்கும் கொஞ்சம் அமுக்கி விட்டுருங்க. முடியலடா என்னால. டே ஏர்டெல், மரியாதையை 540 ரூபாய் குர்றா.